என்ன பார்க்க போறோம் அதாவது நான் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பிரைவேட் டாக்டர் வந்து சொல்லியிருந்தவர் என்ன சொன்னவர் பிரைவேட்டா பார்த்த டாக்டர் 6 மாத காலம் வந்து செல்லுமா ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு Ssvlog. இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னேன் அஸ்மி என்ன பார்க்க போறோம் அதாவது வந்து இன்னைக்கு அஸ்மி குட்டியை பற்றி தான் பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா கால் சுகமா இல்லையான்னு சொல்லி பார்க்க போறோம். நிறைய நாள் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நான் வந்து பதிவிட்டு நான் முதலே வந்து அஸ்மிக்கு வந்து விழுந்து கால் முறிஞ்சிருந்தேன்னு சொல்லி நான் பதிவிட்டு இருந்தேன். நான் அதே போல வந்து பிஓபி எல்லாம் போட்டு இந்த கால் இன்றைக்கு சுகமாக போகுது என்ற நம்பிக்கையில வந்து கோயிலெல்லாம் போய் கும்பிட்டு அங்கே கொண்டே வந்து அவுக்க போன இடத்துல அவிட்டுட்டு பிஓபியும் திருப்பி போடாம எக்ஸ்ரேல வந்து திருப்பியும் வந்து பொருந்தாம அதே மாதிரியான எலும்பு முறிவு இருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து இப்போ என்ன மாதிரி எப்படி சுகமா இல்லையான்னு சொல்லி தான் பார்க்க போறோமே அஸ்மி. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த பிஓபி வந்து கலட்டினா அதுக்கு பிறகு நாங்கள் வந்து 2-3 தரம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். ஒன்று வந்து ப்ரைவேட்டாக போய் வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் அஸ்மி குட்டின்ற கால் எப்படி இருக்குது என்னென்னு சொன்னால் அவங்க டாக்டராக வந்து பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லல. அதனால நாங்கள் வந்து பயத்தில் போய் ப்ரைவேட்டாக போய் காட்டிட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து அப்பயுமே வந்து டாக்டர் ப்ரைவேட் டாக்டர் வந்து சொல்லியிருந்தவர் என்ன சொன்னவர் ப்ரைவேட்டாக பார்த்த டாக்டர் நல்லா இருக்குன்னு சொன்னவரா அஸ்மி சொன்ன மாதிரி சொன்னவர் வந்து என்னன்னு சொன்னா கொஞ்சம் வந்து பொருந்தி இருக்குது எங்களோட கண்ணுக்கு பார்க்க தெரியாதாம். இந்த எக்ஸ்ரேல வந்து பார்க்க தெரியாதாம். கல்சியம் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்க்க தெரியாதாம். ஆனாலும் வந்து சரியா சுகமாகறதுக்கு வந்து 6 மாத காலம் வந்து செல்லுமாம். அது மட்டும் அஸ்மியை வந்து நடக்க சொல்லியாச்சேன்னு அஸ்மி இப்போ வந்து நாங்கள் ஒரு அஸ்மி வந்து இப்போ நடக்க தொடங்கி 1 கிழமைக்கு மேலேயும் ஆயிட்டு 2 கிழமை இருக்கும் நடக்க தொடங்கி. நான் வந்து வீடியோவாக போடல, இன்றைக்கு தான் போடுறேன். என்னன்னு சொன்னால் நடக்கலாம்னு சொல்லி ப்ரைவேட்டாக போய் பார்த்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஓகே, அதே போல் வந்து அஸ்மிக்கு பிஓபி போட்ட இடத்துல அதாவது அரசாங்க ஹாஸ்பிட்டல்லே போய் நாங்கள் வந்து கேட்டிருந்த போது அவள் வந்து காலை பார்த்துட்டு வந்து திடீரென்று நீ வந்து ஒரு கேள்வி டாக்டர் வந்து கேட்டிருந்தவர் என்னன்னு சொன்னால் மகள் திருப்பி விழுந்துவாவா அப்படின்னு கேட்டேன். நான் வந்து பார்த்துட்டு பயந்து போனோம். என்னடா கால் சுகமாயிட்டு ப்ரைவேட்டாக சொல்லியிருந்தாங்க, இவங்க வந்து கேட்குறாங்க என்ன திருப்பியும் விழுந்துருக்குறாவான்னு கேட்டுருக்குறாங்கன்னு சொல்லி உண்மையும் பயந்து போனோம். பிறகு பார்த்துட்டு இவங்களுக்கு அதாவது வந்து அஸ்மியோட காலை அமர்த்தி பார்த்து வடிவா எல்லாம் அமர்த்தி கொஞ்சம் நடக்க விட்டு பார்த்துட்டு சொல்லியிருந்தவே ஓகே இப்போ வந்து சுகமாகி இருக்குது. ஆனாலும் வந்து அவருமே அதைத்தான் சொல்லியிருந்தார் சரியா வந்து குணமடைகிறன்னு சொன்னால் 6 மாத காலம் வந்து சரியா செல்லும். சின்ன பிள்ளை தானே பரவாயில்ல ஜோசிக்க வேணாம்னு சொல்லி. ஆனாலும் வந்து இதுக்கு வந்து முடிவில்லைன்னு சொன்னால் எங்களை வந்து திருப்பி காலை கொண்டே நாங்கள் வந்து இந்த 20ஆம் தேதி கொண்டே திருப்பி காட்டணுமே அஸ்மி கொண்டே அதை காட்டணும். ஓகே, அதே மாதிரி இப்போ அஸ்மிக்கு எங்களை அஸ்மி குட்டிக்கு கால் சுகமாயிட்டேன்னு சொல்லத்தான் நாங்கள் வந்து வந்தனாங்க. என்ன அஸ்மி வடிவாடி நீங்க சொல்லணும் கதை. இப்போ வந்து எங்களுடைய அஸ்மி குட்டிக்கு கால் சுகமாயிட்டு இனி வந்து நல்ல வடிவா நடப்பா. ஆனா வந்து ஓடுறது பாஞ்சு விளையாடுறது அந்த வேலையெல்லாம் இல்லை, நடப்பான. ஏன்னா அஸ்மி நான் வந்து காட்டுவோமா நான் எல்லாருக்குமே உண்மையிலேயே வந்து அஸ்மி குட்டியை கேட்டிருந்த எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். அதே போல் வந்து கூடுதலாக வந்து நீ பர்சனலாகவும் சரி மற்ற வந்து கொமெண்ட்ஸ்லேயும் சரி கேட்டிருந்தேன் அஸ்மி குட்டி ஓகேவா, அஸ்மி குட்டிக்கு ஓகேவா, அஸ்மி குட்டிக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம்னு சொல்லி எல்லாருக்குமே உண்மையை சொல்ல போனால் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன் இந்த தருணத்தில் வந்து. என்ன அஸ்மி நீங்களும் சொல்லுங்கள் நன்றி. தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி நன்றி எல்லாருக்குமே நன்றி. உங்களோட பிரேம் வந்து அதாவது நீங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டினதுமே வந்து பழிச்சிருக்குது. அதே போல நாங்களுமே வேண்டினது பழிச்சிருக்குது. உண்மையிலேயும் வந்து நாங்க வந்து இருக்கிறதே என்னன்னு சொன்னா அஸ்மி குட்டிக்காக தான் அவங்களுக்கு நானும் சரி அஸ்மி குட்டியோட அப்பாவும் சரி என்ன செய்தாலும் அதை வந்து அஸ்மிக்காக தான் நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களை ஒரே ஒரு பபாக்காக தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த பட்சத்தில் வந்து இந்த கால் முறிஞ்சோன்னு சொன்னது எல்லாருக்குமே எங்களோட வீட்லேயும் சரி மற்ற வந்து எங்களோட அம்மா அப்பாக்களுக்கும் சரி அதே போல் வந்து அஸ்மி குட்டின்ற அப்பா அம்மாக்களுக்குமே வந்து
அவ்வளோ ஒரு கவலை பாதிப்பும் வேறேன்னு சொன்னா அவ அந்த துருதுருப்பா இருக்கிறவா கால் முடிஞ்சிருந்தோன்னு எல்லாமே அப்படியே வந்து முடங்கி போயிட்டு. அஸ்மின்ற படிப்பு மற்றது வந்து விளையாடுறது மற்ற வந்து உங்களுக்கே தெரியும் அஸ்மி குட்டி வந்து டான்ஸ்ல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் மற்ற வந்து டான்ஸ் நல்லா ஆடுவா. அந்த பட்சத்துல வந்து எல்லாமே போய் முடங்கி போயிருந்த தருணத்துல இப்போ வந்து எல்லாம் ஓகே வந்து ஆகியிருக்கிற பட்சத்துல அந்த கவலையா இருந்த எல்லாருக்குமே இப்போ வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஓகே அஸ்மி இப்போ வந்து நடந்து காட்டுவோம் என்ன? ஓகே ஓகே பார்த்தீங்களா அஸ்மி குட்டிய எப்படி நிற்கிறான்னு சொல்லி. முதல்ல வந்து நிற்க மாட்டேன். இப்போ வந்து ஒரு கிழமை 2 கிழமை அதே அஸ்மி 2 கிழமைக்கு மேலே ஆரம்ப கட்டத்தில் முதல் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் காலை வந்து வச்சு கொண்டு வந்தவா. நல்ல ஸ்லோவாக வந்து வச்சு நடந்து இப்போ வந்து இந்த பழைய மாதிரி கொஞ்சம் அதுக்காண்டி நல்லா பழைய மாதிரி வரையில கொஞ்சம் ஓகே நடக்கிறா. நடந்து காட்டுங்க. ஓகே சரியா நடந்து காட்டுங்க கொஞ்சம் தூரம். ஓகே பாத்தீங்களா அஸ்மி குட்டி எப்படி நடக்கிறானா? நடந்து காட்டுங்க முன்னுக்கு. ஓகே இதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இப்போ 2-3 மாதத்துக்கு மேலேயா நாங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டு வந்தோம். நாங்கள் அஸ்மி வந்து நல்லா நடக்கணும்னு சொல்லி. அதே போல் வந்து உண்மையாக வந்து திருப்பியும் சொல்கிறேங்கன்னு சொன்னால் அஸ்மி குணமாகணும்னு சொல்லி வேண்டியிருந்த அனைவருக்குமே வந்து இந்த நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன். ஓகே இப்போ அஸ்மி குட்டி சொல்லுங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நான் இப்போ நல்லா நடக்கிறேன், நல்லா விளையாடுறா. அதே போல் வந்து ஸ்கூலுமே வந்து இந்த வார திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூலும் போகிறா வந்து அஸ்மின்ற நிறைய நாள் ஆசைகள் வந்து இனி வந்து அஸ்மிக்கு ஸ்கூல் எப்போவோ தொடங்கிட்டு ஆனாலும் வந்து அஸ்மி வாரக்கிழமையிலேருந்து ஸ்கூலுமே போகிறேன். அஸ்மி நேசரியும் போகிறா. போய் பிள்ளைகளோட சந்தோஷமா விளையாடுவா, அதோட படிப்பா, அவட டீச்சராக்களை போய் சந்திப்பா. என்ன நேற்று விளையாடுங்க இனி விளையாடுவீங்க என்ன? ஆனாலும் கூட வந்து இந்த 6 மாத காலம் நல்ல வந்து சாப்பாடும் வந்து கொடுத்து அது இந்த எலும்பு பொருந்ததுக்கான அந்த சாப்பாடுகளும் கொடுத்து கொஞ்சம் ஆளை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். நாங்கள் வளமையை விட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? விளையாடுறதுக்கு யோசிக்கிறீங்களா? விளையாடுறதுக்கு ஸ்கூலுக்கு போய் தான் விளையாடுறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப படிக்கிறதுக்கு யோசிக்கல. படிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டோம்மா. அதே போல வந்து இந்த கடவுள்கிட்ட வேண்டி கிடைக்கல மற்ற நடக்கல என்ற பட்சத்துல வந்து கடவுள் நம்பிக்கை எல்லாம் போய் அந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க. உண்மையிலேயும் வந்து ஒரு கடற்காடி சரி இப்ப அது வந்து காலம் தான் வந்து இன்றைக்கு நடக்காடி நாளை கட்டாயம் வந்து அந்த நல்லது வந்து நடந்தே தான் தீரும் எங்களுக்கு. ஓகே அதே போல வந்து நாங்க வந்து வீடியோ நிறைவு செய்வோம். என்ன ஓகே திருப்பியும் சொல்கிறேன் என்ன சொன்னால் எல்லாரும் இந்த வந்து அஸ்மி குட்டிக்காக பிரார்த்தனை செஞ்ச எல்லாருக்குமே வந்து மீண்டும் மீண்டும் நன்றி. வந்து நிறைய நாள் அஸ்மி குட்டிக்கு சுகமானு கேட்ட எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து உண்மையிலேயும் ஒரு சந்தோஷத்தை வந்து தருமன்னு நான் சொல்றேன். அஸ்மி குட்டியக்காகவே சிலர் வந்து இருக்கிறாங்க அஸ்மி குட்டின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து சந்தோஷத்தை தருமன்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன். அதே போல வந்து நாங்கள் வீடியோ நிறைய செய்வோம் அஸ்மி. ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும். நான் உங்கள் சஜி. நீங்கள் Bye.